அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தைகளை நான் வேகமாக சொல்லி சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையை நாம் கேட்கும் முன்னதாக ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போட்டீங்கன்னு தெரியல, அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் எந்திரிச்சிக்கலாமா? முடிஞ்சவங்க, வயசானவங்க, அம்மாமார், ஐயாமார், முடியாதவங்க, முழங்கால் வலி, தயவு செஞ்சு உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்கியூஸ். வாலிப தம்பி, தங்க, சின்ன தம்பி, குட்டி பாப்பா எல்லாம் எந்திரிச்சிட்டிங்களா? ரைட் ரைட். கண்களை மூடுங்க. முடிஞ்சா கையை தூக்குங்க. நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக வரப்போறோம். அவரோட வார்த்தை சத்தியம் உள்ளது. அவர் சத்தியமானவர். சத்திய ஆவியாக நம்ம மத்தியில இருக்கிறார். அவரை தான் நம் வாரும் ஆவியானவர் என்று நாம் அழைத்தோம், பாடினோம். அந்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே, உங்கள் எல்லாருக்குள்ள இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உன்னதமான தேவன் இருக்கிற வானத்துக்கு நேராக ஏறெடுப்போம். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, அல்லேலூயா, 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 ஆமென். ஆம் பிதாவே, நாங்கள் எங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாக பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் எல்லாருடைய இருதயத்திலே வாசமாயிருக்கவும், நாங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாகவும், உம்முடைய சகல பரிபூரணத்தினால நிரப்பப்படவும், உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் தியானமும் உங்க சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமென். தயவு செய்து நாளிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்கும் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் கொடுத்த அழைப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, உங்கள் எல்லாருக்காக என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு உபதேசியார், TELC உபதேசியார். இந்த ஆலயத்தில கூட அவர் வந்து ஆண்டுடைய வார்த்தையை பேசியிருப்பார் என்று என் அம்மா காலையில சொன்னாங்க. அப்பா அந்த சர்ச்சுக்கும் போயிருக்காரா அப்படின்னு. ஆனால் நான் என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக நான் CSI மெம்பராக மாறிவிட்டதுனால உங்களை அதிகமாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் இந்த நாட்களில CSI ஆகட்டும், TLC ஆகட்டும், பெண்டேகஸ்டி ஆகட்டும், எங்கெல்லாம் என்னை அழைக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நான் போய் ஆண்டோட வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே உங்களோடு இருப்பது
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாட்கள் ஒரு விசேஷமான நாட்கள் இல்லைங்களா? இது என்ன நாட்களில் நம்ம இருக்கிறோம்? உபவாசம். இன்னைக்கு உபவாச நாள். இந்த நாட்கள் எந்த நாட்கள்? தபசு நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தபசு நாட்கள். தபசு நாட்கள் வேதாகமத்துல எங்கேயுமே சொல்லல. எங்கேயாவது வேதாகமத்திலே தபசு நாட்களை பத்தி நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இப்போ சொல்லல. ஆனால் இந்த தபசு நாட்களை திருச்சபை கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு அப்புறம் 400 வருஷத்துக்கு அப்புறம் சபைகள் வளர்ந்த போது, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற இடங்கள் பெருகின போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் பெருகின போது, சபை கிறிஸ்துவுக்குள்ளாக சபை வளர்வதற்கு ஒரு ஆலோசனையாக இதை செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் பண்டிகை வருவதற்கு முன்னதாக 40 நாட்கள் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், அவர் வந்ததனுடைய அடிப்படை காரியங்கள் என்ன, அந்த காரியங்கள் உங்களுக்கு எனக்கு எப்படி பிரயோஜனம், இந்த இயேசுவை இந்த ஆண்டவரை நாம கடவுளாக வணங்குறதுக்கும் ஆராதனை பண்றதுக்கும் என்ன காரியம், இதையெல்லாம் ரொம்ப டீப்பா அதிகமா ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்காக சபை விசேஷித்த நாட்களாக இதை வச்சிருக்கு. அத மாதிரி ஒரு நாள்ல தான் நான் உங்களோட கூட வந்து பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஒரு விசேஷித்தமான காரியத்தை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லி கொடுப்பாராக. 2 விதமான பயணத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு இந்த பேச்சுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல, நான் ரொம்ப டவுன் சர்ச்ல பேசுற மாதிரி பேசுறேன், சாதாரணமா பேச முடிய ட்ரை பண்றேன். ஓகே, இன்னைக்கு 2 பயணத்தை அல்லது என்ன சொல்லலாம், பயணத்துக்கு என்ன சொல்றது, டிராவலுக்கு என்ன சொல்றது, பிரயாணம். சரி, 2 பிரயாணங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். 2 விதமான பிரயாணம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரயாணம், புதிய ஏற்பாட்டிலே நாம் வாழ்கிற அல்லது நாம் போகிற ஒரு பிரயாணம். 2 பிரயாணத்துக்கு நடுவில் நிறைய ஒற்றுமைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் பிரயாணம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்ன பிரயாணம்? மோசையோட பிரயாணம். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். எங்கிருந்து போனாங்க அவங்க? எகிப்துல இருந்து போனாங்க. அப்ப எகிப்துல அவங்க எப்படி இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. அடே அப்பா, எவ்வளவு அழகா சொல்றீங்க. எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. அப்போ அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராலே விடுவிக்கப்பட்டு போற ஒரு பிரயாணம். சரிங்களா? அந்த பிரயாணத்தினுடைய அந்த துவக்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அன்றைக்கு முந்தின ராத்திரியில அவங்க என்ன பண்ணாங்க? பஸ்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகை ஆசரிச்சாங்க இல்லைங்களா, கொண்டாடினாங்க. பஸ்கான்னா என்ன? பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத அல்லது அந்த உடம்புல எந்த விதமான சேதம் இல்லாத நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி. அதை அடிச்சு அந்த ராத்திரிக்குள்ள அவங்க அதைய சாப்பிடணும், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். இதுதான் பஸ்கா. அந்த ராத்திரிக்கு அப்புறம் தான் அந்த பிரயாணம் துவங்குறாங்க இல்லைங்களா? ரைட். எப்போ தொடங்குறாங்க தெரியுமா? வேதாகமம் சொல்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். நாம் பேசுறது புரியுதுங்களா? சொல்லுங்க, படிங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. சரி, போதும். அது அப்ப கர்த்தருடைய சேனை அப்புறம் பார்த்துக்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் துவங்கப்பட்டது. சரி, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல எத்தனை வருஷம் அடிமைகளா இருந்தாங்க? 400 சொல்றாங்களா? கை நோக்குங்க பார்க்கலாம். சரி, அதுக்கும் பைபிள் ஆதாரம் இருக்குது. அப்புறம் வேற என்ன ஆன்சர் இருக்கு சொல்லுங்க. அவங்க 400 சொல்றாங்க, நீங்களே என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எதுக்குங்க நான் கேட்டுட்டு, வேகத்துல சொல்லி முடிங்க, சாப்பாட்டு வேலை வந்துச்சுங்களா? சரி, ஓகே, ரைட். எடுத்து வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன்னுடைய சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்துல
பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்களாலே 400 வருஷம் என்றும். ஆமா, இது யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் யார் சொல்றான்? ஆண்டவர் கடவுள் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? ஆபிரகாமுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து, அந்த தூக்கத்துல ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அந்த சொப்பனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி, உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி 400 வருஷம் வேறொரு இடத்துல அடிமைகளா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தானே? எத்தனை வருஷம்? அம்மா சொல்றது கரெக்டா? கரெக்ட். இன்னொரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி. இப்ப இங்க என்ன போட்டிருக்குது? அப்ப 430 போட்டிருக்குது. அப்ப எதை எடுத்துக்கிறது? 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அப்படி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். இங்க என்ன போட்டிருக்குது? இப்ப 400 430? இங்க 430 போட்டிருக்குல்ல. என்ன சொல்றீங்க? ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏதோ வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பிரச்சனை? அது கரெக்ட் தான். பைபிள்ல ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்றது நமக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை பேசிட்டு இருக்கிறேன். சரி, அப்போ ஒரு கணக்கு சொல்றாங்க. எப்படின்னா, இது நிறைய இருக்குது, நம்ம போன டைம் பத்தாது. ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல, நீங்க போய் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது அவர் வயசு என்ன அப்படின்னு போட்டிருக்குது. யாக்கோபுக்கு வயசு என்ன? 130 வயசுன்னு போட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 44 வரும்னு நினைக்கிறேன். நீங்க அப்புறமா பாருங்க. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். யாக்கோபு எகிப்துக்கு போன போது அவனுக்கு வயசு 130. அவன் 17 வருஷம் அந்த இடத்துல இருந்தான்னு சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப 130 வயசுல போனா 147 வயசுல இறந்து போயிட்டான். 17 வருஷம் அங்க இருக்கிறார். யாக்கோபு எகிப்துக்கு போன போது அங்க யாரு அதிகாரியா இருக்கிறா? யோசேப்பு. யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய பையன். எங்க என்ன அதிகாரியா இருக்கிறா? பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். அப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் இருக்கும்போது, அப்ப யாக்கோபு அங்க போகும்போது, அப்ப இவங்களுக்கு என்ன விதமான உபச்சாரம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு அங்க பாடு கிடையாது, அங்க வரவேற்பு இல்லையா? அவங்களுக்கு ஒரு பெரிய சம்சன் நடந்திருக்கு, பெரிய விருந்து நடந்துச்சு. அப்படியா? பார்வோன் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க அப்பா சகோதரர்களை அறிமுகப்படுத்துறாரு. அப்போ யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது 130 வயசு, 147 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. அப்ப 17 வருஷம் நல்ல சுகமா இருக்கிறாங்க. சோ அது கணக்குல எடுத்துக்க முடியாது. அதிகமா இருந்ததை மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். சோ 17 இப்படி போயிருச்சுங்களா? அதுக்கப்புறம் யாக்கோபு இறந்து போய், அப்புறம் யோசேப்பு இறந்து போய், வேறொரு பார்வோன் வர வரைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அங்க எந்த கஷ்டமும் கிடையாது. அப்போ அதுல ஒரு 13 வருஷம். சோ 17 + 13 எவ்வளவுங்க? 30 வருஷம். இந்த கணக்குக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 30 வருஷம் அவங்களுக்கு சுகமான வருஷம். அப்போ 430 வருஷம் யாக்கோபு எகிப்து போன நாளில் இருந்து எடுக்கப்பட்ட கணக்கு. சரிங்களா? 430 வருஷம் அவங்களுக்கு நல்ல சுகமான வாழ்வு, அதை கழிச்சிருங்க. அப்போ இஸ்ரவேலர் எகிப்தில கஷ்டப்பட்ட வருஷங்கள் எவ்வளோ? அப்போ இப்ப தெளிவா நமக்கு என்ன சொல்லலாம்? 400 வருஷம் அவங்க அடிமைகளா இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க. ஆனா இருந்தது எத்தனை நாள்? 430 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இப்ப 430 வருஷம் முடிஞ்ச அன்னைக்கே கர்த்தர் அவங்களை கிளம்ப பண்ண. அல்லேலூயா! கர்த்தர் ஒரு வார்த்தைய சொன்ன மாதிரியா செய்வாருங்க. நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஒரு ஆண்டவரை இந்த உலகத்துல யாராலும் சொல்ல முடியாது. எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறார். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அவ்வளவுதான் அவர் பெற்றிருந்த கணக்கு பக்காவா செய்றார். அன்பானவர்களே, அந்த பயணம் அப்படி தொடங்குச்சுங்களா? இந்த பயணம் நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற பயணம், அது என்ன பயணம் தெரியுமா? அது என்ன பயணம்? நம்ம போயிட்டு இருக்கிற பயணம். நம்ம எங்கிருந்து போறோம் தெரியுமா? நம்ம எங்கிருந்து போறோம்? நம்மள ஒரு அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்ட இல்லைங்களா? எப்படி? நமக்கான பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி யாரு?
இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுனாலதான், அவரு பஸ்காவா ஆன ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட்டதுனாலதான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. முன்னே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் போல இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? உலகத்துல உங்களுக்கு தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், உங்க ரிலேட்டிவ்ஸ் தெரியும், அவங்க எல்லாம் எப்படியான ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அறியாத வாழ்க்கையில அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் என்னன்னே தெரியாம அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில, எதுக்கெடுத்தாலும் பயப்படுகிற வாழ்க்கையில, எதுக்கெடுத்தாலும் யாரையோ தேடி ஓடுகிற வாழ்க்கையில, எத்தனையோ காரியங்களை செஞ்சு 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 சோர்ந்து போயிருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்கல்ல. அப்படித்தானே நம்ம ஒரு காலத்துல இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளில சந்தித்தார். அல்லேலூயா. இல்லைங்களா? அவரு பஸ்காவா அடிக்கப்பட்டு அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனம், அதெல்லாம் பாவம், அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல நம்ம வச்சிருந்தாங்க. சத்துரு இந்த உலகத்துல ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குன அந்த இடத்துலயே அவன் வந்துட்டான். அப்பிருந்து உலகத்துல பெருகின பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல இருந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படி இருந்திருக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்திலிருந்து பஸ்காவாகி இயேசு அடிக்கப்பட்டு அவருடைய குற்றமில்லாத ரத்தத்தை சிலுவையில நமக்காக சிந்தினதுனால நம்ம என்ன ஆகப்பட்டோம்? விடுதலை ஆகப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட விடுதலை அன்னைக்கு தொடங்குச்சு. அப்போ இந்த விடுதலை குறித்தும் ஆண்டவர் முதல்ல சொல்லியிருக்கிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டினுடைய பயணத்தை 430 ஆண்டு முடிந்த அந்த தினமே ஆண்டவர் துவங்குவார் என்று முன்குறித்தது மாதிரியே இப்பொழுதும் இந்த விடுதலையும் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக முன்னமே சொல்லிட்டார். 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். பாருங்க, வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட. பாருங்க, இப்போ 400 வருஷத்துக்கு முன்னதாகவே இந்த பயணம் எப்ப துவங்கும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கிறார். அதுதான் நம்முடைய வேதாகமத்தினுடைய அல்லது நாம் வணங்குகிற தெய்வத்தினுடைய ஒரு தனித்துவம். அன்பானவர்களே, உலகத்தில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற ஒரு தெய்வம் தான் எதை சொன்னாரோ அப்படியே செய்த நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். இதற்கு சாட்சியை தான் நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் பயணத்துக்கு ஒரு நாளை வச்சிருந்த மாதிரி புதிய ஏற்பாட்டின் பயணத்துக்கும் ஒரு நாளை வைத்திருந்தார். அதை தான் நாம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அழகா வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்து பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்புற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வர்றதுக்கு ஒரு நாளை ஆண்டவர் முன்னாடியே வச்சிருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏதோ ஒரு நாள் அனுப்பல, ஏதோ ஒரு நாள்ல வருவது பறக்கல. இந்த நாள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான அந்த நாள் அவர் முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்னமே அவரை குறித்து முன்னறிந்து அதை எழுதி வச்சிருக்கிறார். அந்த தேதியில தான் அவர் உலகத்துக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எந்த விதமான சலனம் இல்லாதபடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். அதற்கு பின்புதான் அந்த நாள் கடவுளுடைய திட்டத்தின்படி அவர் அந்த நாளை வைத்து அந்த நாளிலே அவர் இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பினார். அன்பானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். இப்பொழுது ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறார் நமக்கு தீர்க்க தரிசனமாக? இது இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது, இந்த உலகத்திற்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம். அவங்க எங்க ஓடினாங்க? எகிப்திலிருந்து கானானை நோக்கி ஓடினாங்க. அந்த பயணம் எங்க இருந்து போச்சு? எகிப்தில ஆரம்பிச்சது. எங்க முடிய போகுது? அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. ஆண்டவர் சொல்றேன், அவனை கானானுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க என்ன ஓடுது? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஊர் அது. அங்கே நீ வெட்டாத துறவுகள், அங்கே நீ கட்டாத வீடு, அங்கே நீ நட்டாத திராட்சை தோட்டம், இதெல்லாம் இருக்கிற ஒரு தேசத்துக்கு நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பயணத்துல உங்களையும் என்னையும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவமே இல்லாத பரிசுத்த தெய்வ வாழ்கிற நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு போகிறார். இந்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எதுக்காக நாம் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஏதோ இந்த உலகத்துல எனக்கு இது வேணும், எனக்கு மற்றவங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதம் வேணும், நான் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல அன்பானவர்களே, நீங்களும் நானும் போக வேண்டிய ஒரு தேசம் இருக்கிறது. அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணாங்க. நம்ம எதை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? பரலோகத்தை நோக்கி, பரலோக தேவன் இருக்கிற இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டு இருக்கிறோம். தெரியுமா?
இது நமக்கு தெரியணும். இதை தெரிஞ்சாதான் நம்ம இந்த இடத்துல ஆண்டவரை மெய்யா ஆராதிக்க முடியும். அப்ப நமக்கு நோக்கம் தெளிவா தெரியும். அன்பானவர்களே, நாம் ஒரு பரலோக பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2 பயணங்களில இருக்கிற சில ஒற்றுமை அல்லது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் செய்த சில தவறுகள், அதை பார்க்கும்போது ஐயோ நம்ம இப்படி இருந்துடக்கூடாது இல்லைங்களா? சில பேரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த பழைய ஏற்பாட்டில பிரயாணம் பண்ணின இஸ்ரவேல் மக்கள் என்னவெல்லாம் தப்பு பண்ணாங்க, நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருந்துடக்கூடாது. அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்கு செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, அவங்க இப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க இல்லையா? 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலேயே அவங்க வெளியில வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகம் வல்லுநர்கள் சொன்னாங்க கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சொல்றாங்க. ஏன்னா புருஷர்கள் மட்டும் 6 லட்சம். அப்போ பெண்களை பத்தி கணக்கே இல்லை, பிள்ளைகளை பத்தின கணக்கு இல்லை, எல்லாம் ஒரு ரஃப் கணக்கு போட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பிரயாணம் பண்ணினாங்களாம். அதோடு கூட மற்ற ஜாதியாரும் போயிருக்கிறாங்க, மற்ற இனத்தாரும் போயிருக்கிறாங்க. வேதமதி நமக்கு சொல்லுகிறது. அவங்களுடைய ஆடு மாடுகள் அந்த சேனை எவ்வளோ பெரிய பெரிய ஒரு பெரிய பயணமா போறாங்க இல்லையா? அவங்க போறாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க அவங்க பயணத்தை? அதுக்கு முன்னாடி 10 விதமான அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க இல்லையா? எகிப்திலிருந்து ஆண்டவர்களை விடுதலையாக்கும் முன்னதாக 10 விதமான ஆச்சரியங்களை பார்த்தாங்க. ஓடிக்கொண்டிருந்த எகிப்தினுடைய நீர் ஆதாரணமான நைல் நதி அப்படியே ரத்தமாய் மாறினதை பார்த்தாங்க. அப்படியே அவங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள், எகிப்தில் இருந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போனதை பார்த்தாங்க. அங்கே கேட்ட அழுகையை அவர்கள் கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, எத்தனை விதமான வாதை, பேன், எல்லா இடத்துல பேன், இவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க. வானத்துல இருந்து கழுமலை, இவங்க இடத்துல ஒண்ணும் வராது. இப்படி பல விதமான அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க. இத்தனை அற்புதங்களுக்கு பின்பதாக கடவுள் அவங்களை கொள்ளையிட பண்றார். போய் கேட்கிறாங்க எல்லாம். அது வரைக்கும் இவங்களை ரொம்ப வேலை வாங்கி இருக்கிறாங்க, ஒழுங்கான சம்பளம் கொடுக்கல. இப்ப என்ன பண்றாங்க? போய் இதை கூட அதை கூட எதையெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து இதை வாங்கிட்டு சீக்கிரமா போயிருங்க, எங்க மக்கள் இருக்காதீங்கன்னு சொல்லி அவ்வளவு கொள்ளையிடுகிறார்கள் எகிப்தியரை. அப்படி கிளம்புகிற அவங்க பயணம் எங்க வரைக்கும் போச்சு? செங்கடல் கிட்ட வரைக்கும் போச்சு. இப்ப செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப செங்கடல் கிட்ட வரும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி யார் வராங்க? பார்வோன் வரான். கடவுள் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஏன் கடினப்படுத்துகிறார் தெரியுமா? ஏன் கடினப்படுத்துகிறார்? அந்த பார்வோனையும் சேனைகளையும் அவர் செங்கடலே அமிழ்த்த வேண்டும் என்ற தேவனுடைய திட்டம். அதற்காக அவனை கடினப்படுத்தி அவனை பின்னே அனுப்புகிறார். ஆனால் இவங்க பாருங்க, எத்தனை அற்புதங்களை பார்த்தாங்க இல்லையா? எத்தனை ஆச்சரியங்களை பார்த்தாங்க, ஆனாலும் பயந்தார்கள். வேதம் நமக்கு அப்படித்தானே சொல்லுது. படிக்கலாமா? யாத்திராகம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், இதோட நின்றுந்தா பரவாயில்ல, பயப்படுறது வேற வழி இல்லை. ஏன்னா முன்னாடி கடல், பின்னாடி பெரிய சேனையாவ வர்றான். ரெண்டுக்கு நடுவுல அவன் பயப்பட்டுதான் ஆகணும். அவன் மனுஷன் தானே, அவனுக்கு பயம் வரத்தானே செய்யும், தப்பு கிடையாது. ஆனால் அதோடு நிக்கல. அடுத்து சொன்னா பாத்தீங்களா? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா, வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்து அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கேள்வி. கடவுளுடைய காதுகள் இந்த வார்த்தைகள் கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும்? நான் உங்களை எப்படி இருந்தவங்க, நீங்க அடிமைகளா இருந்தீங்க, கூக்குரலிட்டீங்க, உங்களை நான் எப்படி விடுதலை பண்ணினேன், அற்புதமா விடுதலை பண்ணினேன். நீங்க பெரிய ஐஸ்வர்யங்களாக அவங்களை கொள்ளையிட்டு இப்ப போறீங்க, ஒரு புதிய இடத்துக்கு உங்களை கொண்டு போறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், பகலில மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், உங்களை நான் நடத்திட்டு போறேனே. பயப்படுறீங்க, ஓகே, பயப்பட்டா கூட பரவாயில்ல. ஆனால் என்ன வார்த்தைகளை இவங்க சொல்றாங்க பாருங்க, என்ன வார்த்தைகளை சொல்றாங்க பாருங்க. அன்பானவர்களே, இந்த பயணத்துல கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு எனக்கும் வரத்தான் செய்யும் நினைக்கிறேன், இல்லைங்களா? இல்ல, பல சூழ்நிலைகள் நம்மளை அப்படியே பயமுறுத்தும். என்ன செய்யறது அடுத்தது? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என்னோடு கொண்டு இருக்கிறேன், நிறைய அற்புதங்களை வாழ்க்கையில செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே
உடனே என்ன பண்றோம்? பயமா இருக்குதுங்க. சொல்றீங்களா இல்லையா? என்ன பயம், என்ன செய்யணும் தெரியலீங்க. பயம் என்ன, இந்த பயங்கிற வார்த்தை நம்ம சொல்லாம இருக்கவே முடியல. அது மாத்திரமல்ல, அடுத்து வேற எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறோம். அன்பானவர்களே, அந்த பயணத்தில் அவர்கள் பயந்து வார்த்தைகளை சொன்னது போல இந்த இடத்துல நம்ம பல காரியங்களை பேசுறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவர் பிசாசு சிலுவையில அவனை தலையை நசுக்கினாருடைய அவனை முழுமையாக அழித்து போடவில்லை. அவனுக்கு ஒரு அழிவை வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல வச்சிருக்கிறார். அது வரைக்கும் அவனுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை கூட்ட சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட செங்கடல் முன்னாடி நிக்கிற மாதிரி பிரச்சனை வந்தாலும் நம்ம வாயை திறந்து கண்டதை பேசிடக்கூடாது, தேவையில்லாம புலம்பிடக்கூடாது. அது கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயம். கடவுள் ரொக்கப்படுற மாதிரி காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவருடைய இக்கட்டான சூழ்நிலையில மோசே கோல நீட்டுறான், செங்கடல் ரெண்டா பிளக்குது. அந்த மாதிரி எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, இந்த செங்கடல் போல பிரச்சனை எனக்கு ரெண்டா பிளந்து இதை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் வழிகளை திறப்பா. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அங்கே மோசே சொல்றான் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட, என்ன சொல்றாரு? வாசிங்கள். யாத்திராகமம் 14:14. நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம். யாத்திராகமம் 14:14. ஞாபகம் வச்சுங்க. 14:14. யாத்திராகமம் 14:14 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிற தேவன். அவர் 430 வருஷம் என்று சொன்ன அந்த நாள் முடிந்த போது துவங்க வேண்டிய பயணத்தை அப்பொழுதே துவக்கினார். செங்கடல் எதிர் வரும் என்று அவர் நிர்ணயித்திருந்தார். அவர் யுத்தம் வருவதற்கு ஆயத்தமல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீர்கள். அன்பான தேவ பிள்ளை, உங்களுடைய பயணம் கர்த்தரோடு கூட இருக்கிறது உண்மை என்றால், நீங்கள் கர்த்தரை முன்னாக வைத்து உங்கள் பயணத்தை துவங்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன அந்த விடுதலை பயணம், அந்த விடுதலை பயணம் எங்கிருந்து துவங்கிறது? உங்களுடைய பாவத்திலிருந்து துவங்குறது இல்லையா? உங்களுடைய பழைய வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கை, விடுதலை வாழ்க்கை வருகிறது. எப்படி வருகிறது? எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆவது அதிகாரம். அதைதான் ரட்சிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. என்ன தெரியாம ஆமாங்க தலையாட்டிடுவோம், இல்லை இல்லைன்றுவோம் இல்லையா? ரட்சிப்புன்னு என்ன அழகாக அங்க பவுல் எழுதுகிற பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்குமா? வாயினாலே அறிக்கையிட்டு இதாங்க ரட்சிப்பு. நீங்க இதை எப்பாச்சும் அப்படி பண்ணிருக்க எனக்கு தெரியல. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணி, பிதாவானவர் அவரை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீங்க உள்ளத்துல நம்பினீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்புறீங்க தானே? எப்படி நம்புனீங்க? அமைதியா இருக்காதீங்க. இதோட சொல்லுங்க, எதை எங்க அப்பா சொன்னாரு நான் நம்பிட்டேன், என் ஃப்ரெண்டு சொன்னாரு நான் நம்பிட்டேன். எப்படி நான் நம்பினேன்? இந்த ஆலயத்துல சின்ன வயசுல இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன், இங்க வர்ற ஐயெல்லாம் சொன்னாரு இயேசு நான் நம்பிட்டேன். அப்படி நம்பிட்டு இருக்கிறீங்களா? எப்படி நம்பினீங்க? அவர் நமக்கு அதெல்லாம் இங்க சொன்னது தானே. நீங்க உங்க உள்ளத்துல என்னைக்காச்சும் இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? சொன்னீங்களா இல்லையா? சரி, இன்னைக்கு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினார் என்று என் இருதயத்திலே விசுவாசித்து என் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா. இதான் ரட்சிப்புங்க.
உங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்குள்ளே அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க. எப்பொழுது நீங்கள் இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை பண்ணீங்களோ அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அதுதான் விடுதலை வாழ்வினுடைய துவக்கம், அதுதான் விடுதலையினுடைய துவக்கம். அன்னைக்குதான் நீங்க வந்து இயேசுவோடு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அன்னைக்குதான் இயேசு உங்களுக்கு முன்னாக போகிறார். அன்னைக்குதான் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமாக அவர் முழுமையாக உங்களுக்கு முன்னே செல்கிறார். உங்களோடு கூட பயணிப்பதற்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அன்னைக்கு ஆவியானவர் இல்லை, அன்னைக்கு பிதா ஆவியானவர் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அவர்களுக்கு இருந்தார். இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா! என்ன வித்தியாசம்! அந்த பயணத்தில் அவர்கள் பயந்தார்கள். கண்ணுக்கு முன்னாக பாக்குறாங்க, பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். எகிப்தியர் பக்கத்துல வரும்போது அப்படியே மாறி இவர்களுக்கு அவங்களுக்கு நடுவாக நிற்கிறது. ரெண்டு பேர்த்தையும் சேர்க்க முடியாது. இஸ்ரவேலர் இந்த பக்கம், எகிப்தியர் இந்த பக்கம். முழுமையாக அத்தனை எகிப்தியரும் அந்த செங்கடலிலே அமிழ்ந்து போனார்கள். பெரிய விடுதலை கர்த்தர் அன்றைக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா! உங்களுக்கும் அப்படிப்பட்ட விடுதலையை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் அவர்களைப் போல பயப்படுறீங்களே என்று எனக்கு தெரியாது. பயப்படவே மாட்டேன்னு நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. பயப்படுறது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் யாத்திராகமம் 14:14 திட்டமாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா! நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ரைட். அடுத்தது இப்போ அங்கிருந்து, ஆகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பயத்தை நம்ம மத்தியில கொண்டு வருவதற்காக சத்துரு எப்பொழுது வகை தேடி சுற்றி தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல ஏவனை விழுங்கலாமை என்று வகை தேடி சுற்றி. பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுதலை பண்ணி ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் பிசாசு என்ன விரும்புகிறான்? அந்த ரட்சிப்பு இழந்து போக வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு ஆத்மா கடவுளுடைய சமூகத்துக்கு நேராக வருவது சத்துருவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது எதையாவது நம்ம வீக்னஸ் இருக்கும் இல்லைங்களா? ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் அப்படியே நம்மளால் அதை அதிகப்படுத்தி பின்மாற்றம் அடைய பண்ணுகிறதுல சத்துரு வேகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது, விழித்திருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம். கெச்சிக்கிற சிங்கம்னு என்ன தெரியுங்களா? அப்படியே பசியில பாஞ்சு வந்து சிங்கம் கடிக்கிற மாதிரி வந்து எப்படி இருக்கும், அப்படி பிசாசானவன் உங்களையும் என்னையும் விழுங்குவதற்கு. அப்ப நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். விழித்திருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனாலும் பயப்படாதீங்க. இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவர் உங்களுக்குள்ளே ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதனால வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 4:20 இப்படி வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். 1 தீமோத்தேயு 4:1 இப்படி வாசிக்கிறோம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறதை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். இந்த விசுவாசம் உங்களை ஒருபோதும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படித்திருங்கள், உங்கள் விடுதலையை காத்துக்கொள்ளுங்கள். 2வது, இப்பொழுது இந்த பயணம் செங்கடலை தாண்டிட்டாங்க. இப்ப சூர் என்கிற வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்தபோது 3 நாள் அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், நீங்க அந்த அதிகாரத்துல கடைசி பதில வாசிக்கும் போது 3 நாள் அவங்க வனாந்தரத்துல தண்ணி கிடைக்கும். காலையில எங்க சர்ச்சில் ஒரு அழகான பிரசங்கம் கேட்டேன். எப்போதுமே இஸ்ரவேலருடைய அவங்களுடைய குப்பி இருக்குல்ல, தண்ணி, நம்ம தண்ணி டேங்க் கேன் வச்சிருக்கோம், அந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய அவங்களுடைய பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தோல்ல செஞ்ச பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும். நம்ம வெசல் எப்படி சொல்றது, பெரிய தோல் பை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தோல் பையில அவங்க தண்ணி வச்சுப்பாங்க.
அப்ப எப்போதுமே அவங்க கிட்ட தண்ணி இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு தண்ணி இல்லாம இருக்க போறது இல்லை. ஆனால் இங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் 3 நாட்கள் அவங்க இருக்கிற அந்த வனாந்தரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பப்ப நீரூற்று இருக்கும். ஆனா அவங்க போற அந்த இடத்துல அன்னைக்கு அவங்க 3 நாள் நடந்திருக்கிறாங்க. 3 நாள் அங்கே தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. அதைத்தான் அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாள் தண்ணி இல்லாம நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க மானா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எப்படி இருக்கிறது? கசப்பா இருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். இல்ல அதுக்கு முன்னாடிமா மோசே மாராவில வந்த போது படிங்க. கசப்பா இருந்தது, கூடாது இருந்தது. முறுமுறுத்து போதுமா போதும். அந்த 24 வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, எவ்வளவு அவங்க ஒரு கேள்வி, எண்ணத்தை குடிக்கிறதையா அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் மோசே கர்த்தர் இடத்துல கேட்கிற கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்துல பலவிதமான வியாதிகளை பார்த்து நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுற வியாதியை கஷ்டப்படுறத பாக்குறோம். இங்க அழகாக ஒரு காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதி உனக்கு வராது. நான் உனக்கு பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அவர் சொல்றாரு, நான் எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதி உனக்கு பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:26. சாரி, நீ தேவனாகிய கர்த்தரின், நல்ல கவனிங்க, 4 காரியத்தை சொல்றாரு. சத்தத்தை, யாருடைய சத்தத்தை? என் சத்தத்தை இல்லைங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை கவனமா கேட்கணும். அப்புறம் அவருடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்யணும். அப்புறம் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். அப்புறம் அவருடைய நியமங்கள் எல்லாத்தையும் கை கொள்ளணும். 4 விஷயம் சொல்றாரு. கடவுளுடைய வார்த்தைகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, நியமங்கள் இருக்கிறது. இதை வாசிக்கணும். அல்லது வாசிக்க பெரியவங்களுக்கு வாசிக்க முடியலையா, அம்மா யாராவது வாட்ச கவனமா கேட்கணும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இது செய்யுங்க, இதை செய்யாது. 2 தான் இருக்கு. இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. அப்ப எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அவ்வளவுதான். அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா அப்போ அவரை சத்தத்தை கேட்கணும், அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், அப்புறம் அவருடைய நியமங்களை கை கொள்ளணும், அப்புறம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். 4 காரியம் தான். அப்படி பண்ணினீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அப்போ வியாதிக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்போ ஒரு வியாதின்னு வந்தா அதுக்கு என்ன காரணம்? ஏதோ நம்ம கர்த்தருக்கு விரோதமாக அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன ஏதோ ஒரு காரியங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போம். பல நேரத்துல, ஆண்டவரை நான் இந்த தப்பை செஞ்சிருக்கலாம், ஆண்டவரை நான் தெரியாம இப்படி பண்ணியிருக்கலாம், ஆண்டவருடைய பாவத்தை மன்னிங்க. ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய பரிகாரி இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையில மரிச்சதுல அவர் மூலமாக நம்முடைய தழும்புகளாலே சுகமாகிறோம் என்று வார்த்தை சொல்கிறது. அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையில சுமந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது, நம்முடைய இந்த பயணத்தில இந்த மாதிரியான கஷ்டம் நமக்கு வரலாம். பல நேரத்துல ரொம்ப வறட்சியா, என்னவானாலும் ஒரே ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை நம்ம பயணத்துல, இல்லைங்களா? இந்த வறண்ட நிலைமை மாதிரி, தண்ணீர் இல்லாம 3 நாள் அவங்க வனாந்தரத்துல நடந்தது மாதிரி நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்கிறோம், இல்லைங்களா? அப்படி சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ குளமாய் விடுகிறது, நீரூற்றாயிருக்கும். பாருங்க, ஆண்டவர் நம்ம உள்ளத்துல ஒரு நீரூற்று வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நீரூற்றுன்னு யாருங்க நீரூற்று? பைபிள் நீரூற்றுன்னு யார சொல்லுது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். யாரெல்லாம் இயேசுவை இப்ப சொன்னீங்க இல்லையா,
இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கை பண்ணீங்களோ, உங்களுக்குள்ள யாரை கொடுத்திருக்கிறார்? அவர் பரிசுத்த அவர்தான் நீரூற்று, அவர்தான் ஜீவனதி, அவர்தான் ஊற்று தண்ணீர். நம்ம பாடுறோம்ல, ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே. எவ்வளவு அருமையான பாட்டு! ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக. அப்ப இது எல்லாம் பாடுறோம் ஒழிய அது நினைக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. பாடுறோம் இல்லம்மா, எல்லாம் வாயத்தர ஜீவ தண்ணீரே. நல்ல பாடம் இந்த பாட்டு. ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அப்ப ஆவியானவரை நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அந்த ஆவியானவர் உள்ளத்துல வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க புலம்பிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன தப்பு பண்ற பாத்தீங்களா? அப்ப நீங்க சொல்லணும், ஆவியானவரை எனக்குள்ள இருக்கிறீங்களே, என் தாகம், என்னுடைய வறட்சியை மாத்துங்கிற ஆவியானவரை உதவி செய்யுங்க. அவர் வாருமையா போதகர்னு என்னங்க? சொல்லி கொடுக்கிறவர், அவர் நமக்கு போதிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு 3 காரியம் இருக்குது. அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு தெரியுங்களா? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். 3 காரியம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்யற வேலை. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் இருக்கிறபடினாலே நமக்கு தாகம் ஒரு காலமும் வரப்போவதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையினால் முழுமையாக நிரப்புவதற்கு நம்ம போகும்போது ஆவியானவர் நமக்குள்ள அப்படியே பாடப்படும், அப்படியே துதிக்க, அப்படியே அவரை கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நமக்கு உதவி செய்வார். அப்படியே நம்முடைய வறட்சிகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல பாருங்க, ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போக விரும்புகிறேன். அந்த 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கடைசி பாருங்க, அவர்களை சோதிக்கிறார், அவர்களை அங்கே சோதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான சோதனையை நமக்கு அவர் வைக்கல. அது யாக்கோபு எழுதின நிருபத்தில் அழகாக சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் நம்ம சொல்லக்கூடாது. இது ஆண்டவர் எனக்கு டெஸ்ட் வச்சுட்டாரு, ஆண்டவர் என்ன சோதிக்கிறார், இந்த வார்த்தையில நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளும் சத்தியமான வார்த்தைகள். நம்ம எப்படி இந்த சோதனைக்குள்ள மாட்டிட்டோம் பின்னாடி இருக்குது பாருங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சாயந்தரம் வீட்டுக்கு வரேன் நானு, இன்னைக்கு லெந்து நாட்கள் தான், நான் இன்னைக்கு போன உடனே பைபிள் எடுக்கணும், முகம் கழுவணும், ஒரு காஃபி அக்கா கொடுப்பாங்க, காஃபி சாப்பிடணும், காஃபி சாப்பிட்ட உடனே இந்த வேதாகமத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வருவேன். வீட்டுக்குள்ள நுழைய வரைக்கும் இந்த திட்டம் இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து காஃபி வாங்குற வரைக்கும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் பேப்பர் கண்ணில் படும். அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து அப்படி படிக்க ஆரம்பிச்சோன்னே அப்ப அந்த நியூஸ்ல அப்படியே பார்த்து, அப்ப இது என்னாச்சு, உடனே யூடியூப் எடுத்து அந்த என்னன்னு பார்த்து, மொத்தத்துல அந்த பைபிளை படிக்கணுங்கிற காரியம் இந்த சோதனையில இதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். நம்முடைய இச்சை, நம்ம ஏதாவது, இது உதாரணத்துக்கு சொன்ன அந்த மாதிரி நம்ம ஒரு தீர்மானம் பண்றோம், அந்த தீர்மானத்தை செயல்படுத்த முடியாதபடி நாம் விழுந்து போறது காரணம் கடவுள் இல்லை, நம்ம தான் காரணம் இல்லையா? நம்முடைய கண்களாலே பார்க்கிற, காதுகளால கேட்கிற காரியங்களுக்குள்ளே நாம் விழுந்து போகிறோம். விழுந்து போய் என்ன ஆயிருது, நம்மளை நாம சோதனைக்குள்ள கொண்டு போகிறோம். அதான் பைபிள் அழகாக சொல்லுகிறது. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது. அன்பான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேலரை அந்த பயணத்திலே கர்த்தர் சோதித்தார்னு வேதத்துல போட்டிருக்குது. அந்த சோதனைக்கான பதில கொடுத்துட்டாரு. இந்த சோதனையிலிருந்து நீ ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பண்ண, அப்படி பண்ணினா நான் இதை உனக்கு பண்ணுவேன்னு சொல்லி அழகாக இங்க எழுதியிருக்கிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? நான் யாரையுமே சோதிக்கிறது இல்லை, நீதான் சோதனையில போய் மாட்டிக்கிற, அது உன் பிரச்சனை, அது நீ பண்ணிக்கிற, நான் உன்னை அப்படி பண்ண சொல்லல, நான் உன்னை சோதிக்கிறது இல்லை என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அன்பானவர்களை, நம்முடைய எதிராளி நம்முடைய பலவீனங்களை நமக்கு எதிராக மாற்றி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில
வறண்டு போனது போல காணப்பட முடியும். ஒரு 2 நாள் நீங்க காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணாம விட்டு பாருங்க, ஒரு 3 நாள் பைபிள் படிக்காம இருந்து பாருங்க, அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சத்துரு சொல்லுவான், இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு டிவி, இன்னைக்கு கிரிக்கெட், இன்னைக்கு இந்த சீரியல், இன்னைக்கு இந்த காரியம், நாளைக்கு நாளைக்கு 4 நாள் பைபிள் இருந்து ஜெபத்திலிருந்து நின்று பாருங்க, வறண்டு போன நிலைமை நீங்க யோசிக்க முடியும். அவ்வளவுதான். அடுத்த நாள் ஆரம்பிக்கவே முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு கெட்டு போவதற்கு சத்துரு எதையெல்லாம் உங்களுக்கு இச்சையா காமிக்கிறானோ, மனசு இச்சிக்கிற மாதிரி காரியங்களாக இருக்கிறதோ, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்பொழுது இருக்கணும்? எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல நீங்க வந்து காலையில கொஞ்ச நேரம், இல்லையா? நீங்க ரொம்ப நேத்திக்கும் முந்த நேத்திக்கு சொன்னார ஒரு அருமையான பிரச்சனை. அதிகாலையில எப்போ? அதிகாலையில எத்தனை மணிக்கு சாமி? 4 மணிக்கா? எங்க அப்பா சூப்பரா சொல்லிட்டீங்கப்பா. எங்க சர்ச்சில் 7:45 சொன்னாங்க. அதிகாலையில ஆமா, அதிகாலையில ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான நேரம். அன்பானவர்களே, கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் தெய்வமாக நீங்கள் நம்புகிறதுனாலே நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குதுங்க. இந்த கிறிஸ்து உங்களுக்கு முன்னாக அவர் வழிநடத்தி செல்வதற்கு ஆவியானவரை உள்ளத்துல வச்சு அவர் கிரிய செய்யறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்குதுன்னா, நீங்க ஒவ்வொரு நாளையும் இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த ஜீவ தண்ணீரா இருக்கிற இந்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்க துவங்கணும். ஆண்டோடைய சமூகத்துல காலையில அதிகாலையில போய் கொஞ்ச நேரம் செலவு பண்ணணும். ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் உங்களை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறேன், ஆவியானவரை எனக்கு உதவி செய்ய நீங்க வச்சிருக்கிறீங்க, ஆவியானவரை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் பாடணும், நான் துதிக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், உதவி செய்யுங்க. கொஞ்ச நேரம் செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ற அந்த காரியம் இல்லாம இந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த வறண்ட நிலைமை நீங்க தவிர்க்க முடியாது. ஒருவேளை செங்கடலை போல சூழ்நிலைகள் வரும்போது பயத்தின் நடுவில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிப்பீங்களே இல்லாதபடிக்கு அந்த வார்த்தை நீங்க சொல்லவே மாட்டீங்க. யாத்திராம் 14:14 கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருங்கிற எண்ணமே வராது. இந்த எண்ணம், இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் உங்க வேலை ஒண்ணு இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய வேலை காலையில அதிகாலையில, யாரெல்லாம் பாருங்க பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அதிகாலையில போய் ஜபித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலையில அதிக இருட்டோடு கூட அவர் போய் ஜபித்தார். தாவீது அதிகாலையில ஜபித்தார். தானியேல் அந்தி சந்தி மத்தியான 3 வேளையில அவன் ஜபித்தார். இல்லையா? அவன் ஜெபிக்க அந்த ஆண்டோட சமூகத்துல செயல்படுகிற அந்த நேரம் செலவிட அந்த காரியம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, வறண்ட சூழ்நிலைகள் நடுவில் ஜீவ தண்ணீரா இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதையும் தாண்டி கடைசியாக ஒண்ணு மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அடுத்தது பாருங்க, இப்ப தாகத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, அடுத்தது சாப்பாட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை எங்க வாசிக்கணும்? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆமா, அதோட நிறுத்திக்கலாம் அந்த வசனத்துல. அடுத்தது 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பல ஜாதியான ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களா இருந்தாங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் எகிப்தில கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பொண்டைகளையும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்களாம. பாருங்க, அங்க என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டார். பாருங்க, சாப்பாடு அடுத்த பிரச்சனை இவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டில பழைய பயணத்தில் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை பாருங்க. அடுத்தது எகிப்துல அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். அழுகிறாங்க ஜனங்கள். எப்படி இருந்திருக்கும்? கடவுளுடைய பார்வையில மோசே ரொம்ப நொந்து போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் அவங்களுக்கு இறைச்சியை கொடுக்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன ஒரு கோபமான வார்த்தை. 19ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடுவீங்க. உங்க மூக்கால புறப்பட்டு உங்கள் செவிட்டி போக மட்டும் புசிப்பீங்க. இதுக்காக அழுகிறீங்களே? ஆண்டவர் பார்த்து அப்படியே
நான் அங்கிருந்து அப்படி சாப்பிட்டிருப்போம், இங்கிருந்து அப்படி சாப்பிட்டிருப்போம். பழைய ஏற்பாட்டில அப்படிப்பட்ட ஒரு பயணத்தின் நடுவில் மக்கள் சொன்னது பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கிறோம். இன்னும் நமக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லை, ஒருவேளை மட்டன் சிக்கன்ல நமக்கு நிறையவே கிடைக்குது, அதனால நமக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது இல்லையா? நம்ம அதுக்காக அழுக போறது இல்லை. ஆனா நம்ம சில காரியங்களுக்காக அழுகிறோம். எப்படி தெரியுமா? வித்தியாசமா அழுகிறோம். அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே. ஆமா, சில பேர் நினைக்கிறாங்க நான் இனிமேல் கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் அவனை தாங்கிறது இல்லை, அடுத்த நாள் சட்டுன்னு கோபம் வந்தது. அப்ப என்ன சொல்றாங்க? ஐயோ நான் இல்லை, எனக்குள்ள பாவம் இருக்குது இல்லையா? இந்த பாவத்தை இந்த காரியத்தை நான் பார்க்கவே கூடாது, இந்த சீரியல் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள பார்க்கவே கூடாது ஒரு தீர்மானம் பண்றோம். அடுத்த நாள் சாயந்தரம் என்ன பண்றோம்? டபால் போட்டோன்னு அந்த இன்னைக்கு மட்டும் பார்த்துக்கலாம். அப்ப நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்யுது இல்லையா? அதை மட்டும் பார்த்துடலாம், இதை மட்டும் பேசிடலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஏன்? நமக்குள்ள அந்த பழைய ஆசை, அழகா பாட, பழைய பாவத்தாசை வருகுதோ பசாசின் மேல பட்சம் உனக்கு மீண்டும் வருகுது. இன்னும் நமக்குள்ள அந்த பாவம் இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போக இருந்த பாவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை விடுதலை பண்ணி புதிய ஒரு நோக்கத்திற்கு நேராக வழிநடத்தி போகிறார். எப்படிப்பட்ட ஒரு விடுதலை! அந்த விடுதலையை நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இப்படி கொஞ்சம், அப்படி கொஞ்சம். கடைசியாக ஒன்றை மட்டும் பார்த்து முடிக்கலாம். கடைசியாக அவர்கள் பண்ணுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது பாரேஸ் வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறப்பட்டு பாரான் வனாந்தரத்துல வந்து, இப்ப பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க? எகிப்துல ஆரம்பிச்சாங்க, சூர் வனாந்தரத்துக்கு வந்தாங்க, ரெபித்தீமுக்கு வந்தாங்க, இப்ப எங்க வந்திருக்காங்க தெரியுங்களா? பாரான் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. இங்கிருந்து மோசே என்ன பண்ணுகிறார்? 12 பேரை அனுப்புகிறார். கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை பார்ப்பதற்கு அனுப்புகிறார். எதை பார்க்க அனுப்புகிறார்? கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு அனுப்புகிறார். அந்த பார்த்துட்டு வந்து அவங்க சொன்ன செய்தி அதை கேட்டு ஜனங்கள் எப்படி புறமுனார்கள் என்று சொல்லி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவங்களை நோக்கி, எகிப்துல செத்து போனால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்துல நாங்கள் செத்தாலும் நலம் என்று. தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டோட பார்வையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டர் மோசிட்ட சொன்னார், நான் எகிப்துல இருந்து புறப்புற பண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 தடவை எனக்கு விரோதமா முறுமுறுத்திருக்கிறான். அப்படி முறுமுறுத்த எவரும் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. 20 வயசுக்கு மேல இருக்கிறவன் அத்தனை பேரும் காலி, அத்தனை பேரும் போக முடியாது. ஏன்னா அவன் எத்தனை தடவை நான் செத்து போயிட்டா பரவாயில்ல, நான் இங்கேயே செத்துட்டா பரவாயில்லன்னு சொல்லியிருக்கான் தெரியுங்களா? நீங்க அந்த அதிகாரத்தினுடைய முன்பகுதியை வாசிச்சு பாருங்க, யாத்திராகம் புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் தண்ணி தாகம்னா அப்படி செத்து போலான்னு நினைப்பான், ஒரு இறைச்சி கிடைக்குன்னா செத்து போனா பரவாயில்லன்னு நினைப்பான். இப்படி செத்து போனா பரவாயில்லன்னு சொல்லி 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 ஆண்டவர் நீ செத்து போயிடா சொல்றார். அன்பானவர்கள, இந்த பயணத்துல கூட நம்ம போகிற இந்த பயணத்தில் கூட பல முறை நம்முடைய வார்த்தைகளில இப்படி சொல்ல மாட்டோமோ என்பது தெரியல. முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, செத்துட்டா பரவாயில்ல. நீ இப்ப யாராவது அப்படி சொல்றீங்களா? ஒருபோதும் அப்படி சொல்லிடாதீங்க. ஆண்டவர் உள்ளிந்திரியங்களை அறிகிற ஆண்டவர். உள்ளிந்திரியங்களே என்ன? உள்ளத்துக்குள்ள நீங்க நினைக்கும் போது, இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பஸ் நேரத்துல அண்ணா முடிக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அது அவனுக்கு தெரியும். உள்ளிந்திரியங்களை அறிகிற ஆண்டவர், உங்கள் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்க வார்த்தைகளை கேட்கும் போது அப்படியே கடவுள்னா போச்சு, சரியா? அப்புறம் அழுது பிரயோஜனமே கிடையாது. இப்படி எல்லாம் பேசுறாதீங்க. அவிசுவாசமான வார்த்தை எதுவுமே உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த காரியத்தை நிமித்தம் அவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ள போகல. இப்படி பேசினவங்க யாருமே கானான் தேசத்துக்கு போகல. இந்த துர்செய்தி கொண்டு வந்த 10 பேரும் அந்த இடத்துலயே வாதையினால செத்து போனாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, கடவுள் அன்பானவர், கடவுள் நேசிக்கிறவர், கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், மாறாதவர். ஆனாலும் அவர் உங்களிடத்துல என்னிடத்துல
விடுதலை ஆக்கினதற்காக சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக முறுமுறுப்பது, அவருக்கு விரோதமாக பேசுவது, அவருக்கு விரோதமான வார்த்தைகளை வாயில சொல்றது அவருக்கு விருப்பமா இருக்காது, அவருக்கு பிரியமா இருக்காது. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம். முதல்ல நான் சொன்னேன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். 430 வருஷம் அப்படின்னா அந்த 430 வருஷம் மட்டும்தான். அப்படின்னா எவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த நாளிகையை குறித்து கவனமா இருக்கிறார் பாருங்க. அப்படின்னா நீங்க பேசுறத நினைக்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காரா? எவ்வளவு ஒரு பயத்தோட பக்தியோடு நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. இந்த தெய்வம் ரொம்ப அன்பானவர். நம்ம தப்பு பண்ணுனா அதோட தூக்கி போடுறது இல்லை. பரவாயில்லப்பா, நீ பரவாயில்ல, நீ என் நடத்தலமா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், உன் பாவத்தை நீ மேற்கொள்வதற்கு நான் உனக்கு உதவி செய்யணும், ஆவியானவருடைய ஒத்தாசை வச்சிருக்கு. இப்படி எல்லாம் நம்மளை தூக்கி 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 நம்ம நடத்தி கொண்டு போகிறார். இந்த போகிற பயணத்துல நான் தப்பே பண்ணாதவன் நான் சொல்லலை. நம்ம தப்பு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா பயப்படாதீங்க, மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக வாங்க. தவறுகளை ஆண்டோட சமூகத்துல அறிக்கை பண்ணுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கை, எப்படிப்பட்ட தவறானாலும் ஆண்டவரை, எப்படிப்பட்ட பாவம், இப்படிப்பட்ட பலவீனம், நான் அப்படி சொன்னேன் செய்யல, நான் உங்களை தேடணும்னு நினைச்ச முடியல, அதிகாலையில் எந்திரிக்கணும்னு நினைச்சேன் தூங்கிட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல. என் தங்கச்சிட்ட நான் பேசும்போது அவங்க கிட்ட சொல்லுவேன், நான் நீங்க அதிகாலையில எந்திரிக்கணும், அதிகாலையில ஜெபம் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, அண்ணா ஒரு நாள் எந்திரிச்சேன், பார்த்தேன், அடுத்த நாள் தூங்கி போயிட்டேன், அதுக்கு அடுத்த நாள் தூங்கி போயிட்டேன், இப்ப தூங்கிட்டு தான் இருக்கேன், அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், பரவாயில்ல, 5வது நாள் எந்திரி, 5வது நாள் எந்திரி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. தூக்கம் அதிகாலையில நல்லாதான் வரும். ஆனால் அந்த நேரம் ஆண்டவருக்கு பிரியமான நேரம். அன்பானவர்களே, இந்த சமூகத்துல நீங்கள் வரும்படியாக அந்த நேரத்தை நீங்க தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்துல காத்துருங்க. உங்க வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும், சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பிலிப்பியர் 2:16 இப்படி வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. முறுமுறுக்காதீங்க, எதை வேணாலும் பேசிடாதீங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லாதீங்க, கேலி பண்ணாதீங்க, புத்தியினமா பேசாதீங்க, நல்ல வார்த்தை பேசுங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. சபையே, அருமையான சகோதரி அவங்க சொல்லிட்டு, இந்த சபை வளரணும், இந்த சபை பெருகணும், இந்த சபை ஆவிக்குள்ளான வாழ்வில முன்னெடுத்து போகணும். இந்த சுற்றி இருக்கிற அநேகர் இந்த ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இங்க ஆராதிக்க வரணும். இது யார் கையில இருக்கு தெரியுமா? உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. அப்போ நீங்க உங்க பிரயாணத்தை குறிச்சு கவனமா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இஸ்ரவேல போன பிரயாணத்துல அவங்க பண்ணின தப்பெல்லாம் நம்ம பார்த்தோம், அவங்க முறுமுறுப்புகளை பார்த்தோம், அவங்க கடவுளை மறந்ததை பார்த்தோம், அழுது வீணான வார்த்தையினால தங்க வாழ்க்கையை அழிச்சு போட்டதை பார்த்தோம். நம்ம அப்படி இருந்துடக்கூடாது இல்லையா? நம்ம போற பரலோக அழைப்பு, நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் சாத்தியமா, நடக்குமா? நடக்கும். பாருங்க, இன்னைக்கு உலக யுத்தத்திற்கான பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? ஈரானும் இஸ்ரேலும் இன்னைக்கு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா அதுக்கு உதவி செய்ய வரப்போகுது. ஈரான் குவைத்துல, அபுதாபியில பல இடங்களில் அவன் தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். அப்படின்னா என்ன? மத்திய நாடுகள் அத்தனைகளும் பயங்கரமான போர் அறிகுறி வந்துடுச்சு. இப்ப இதற்கு ஆதரவா ரஷ்யாவும் அதுக்கு ஆதரவா அமெரிக்காவும் வந்தா கிட்டத்தட்ட உலகத்தினுடைய அடுத்த போர் என்று நம்ம அதை சொல்லலாம். இதெல்லாம் வேதம் சொல்லி இருக்கு, நீங்க வாசிக்க பாருங்க. முடிவு நாளில சண்டைகளை, போர் காரியங்களை நீங்க கேள்விப்படுவீங்க, சொல்லி இருக்குது பைபிள்ல. எழுதியிருக்கிறதா நிறைவேறி கொண்டிருக்கிறதா அன்பானவர்களே? என்ன எழுதியிருக்கிறதா நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம ஒரு பயங்கரமான நாட்களில் இருக்கிறோம். ஏதோ பயப்படுத்தல நான் அவங்கள. இந்த நாட்கள் ஒரு விசேஷத்த நாட்கள், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்ட நாட்கள். நீங்கள் இந்த ஆண்டவரோடு கூட எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஆண்டவரோடு ஒரு பிரயாணத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் அன்பானவர்களே. எப்படிப்பட்ட பிரயாணம் அது? பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசுவை விசுவாசிப்பதினாலே ரட்சிப்பிற்கிற மேலான விடுதலை நீங்க பெற்றிருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆரம்பித்து அந்த பரம காணானை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்துல நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரோடு கூட நிக்கணும், அதிகாலையில அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், பாடணும், துதி செய்யணும், ஆராதனை பண்ணணும், ஆண்டவரோடு நெருங்கி நிற்கணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க, அவருடைய நியமங்களை கை கொள்ளுங்க. அப்ப வியாதி வராது. அவர் உங்களுக்கு பரிகாரியா இருப்பார், அவர் உங்களுக்கு பரிகாரியா இருப்பார்.
அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இதை மற்றவங்க பார்க்கும்போது இந்த தெய்வமே மெய்யான தெய்வம் சொல்லி இந்த இடத்துல அவர்கள் அநேகர் கூடி வருவதற்கு வாய்ப்பா இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். நாம் முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடி நாம் கேட்டு இந்த வார்த்தைகளை நினைப்போம். 2 விதமான பயணங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டின் பயணம், எகிப்திலிருந்து கானானுக்கு போன பயணம். அந்த பயணத்துல கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இருந்தார். அவர்கள் செங்கடலை பார்த்தபோது பயம் வந்தது. ஆனால் அந்த பயத்தின் நடுவுல மோசே சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அடுத்த தாகத்தினால வறண்டு போன ஒரு நிலைமை. அதனால கர்த்தர் அவர்களுக்கான தண்ணீரை, கசப்பான நீரை மதுரமான நீராக மாற்றி குடிக்க கொடுக்க மாத்திரமல்ல, அந்த சோதனையை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு சொல்லி காட்டினார். நீங்கள் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நியமங்களை கை கொள்ளுங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேளுங்கள், கர்த்தருடைய பார்வைக்கு செமையானது செய்யுங்கள். அப்பொழுது எகிப்தருக்கு வர பண்ணின ஒரு வியாதி உங்களுக்கு வராது, அப்பொழுது நான் உங்களுக்கு பரிகார் என்று அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இறைச்சி அவர்களுடைய வாயில இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் உண்டது என்று சொல்லி அந்த என்னாகம புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஏன் அதை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்னும் பழைய காரியங்கள் உங்களுக்குள்ள, பழைய பாவ ஆசைகள் உங்களுக்குள்ள, இன்னும் விடுதலையாக்கப்படாத பல சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால் இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பழைய பாவ ஆசை இன்னும் உங்களுக்குள்ள இருக்குமானால், உலகத்திற்கு ஒத்த காரியங்கள் இன்னும் நீங்கள் வேஷம் தரித்துக் கொண்டிருப்பீங்களானால் இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய முழுமையான ரட்சிப்பு வரட்டும், ஆண்டவரே இன்னும் முழுமையா நான் விட்டு கொடுக்கணும், முழுமையா உங்களுக்கு நான் மாறணும், எனக்குன்னு சொந்த ஆசை, சொந்த விருப்பம் இதையெல்லாம் விட்டுட்டு உங்க விருப்பம், உங்க ஆசை எப்படின்னு சொல்லி வரணும்னு சொல்லி ஒரு முழுமையான விடுதலை நோக்கி வருவோம். அது மாத்திரமல்ல, கடைசியா அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் கடவுளுக்கு விரோதமா கலகம் பண்ணினாங்கன்னு சொல்லி பாக்குறோம். நாம கலகம் பண்றோமா? சபைக்கு விரோதமா, ஊழியர்களுக்கு விரோதமா, நம்முடைய வாழ்க்கையில கலகம் பண்ணுகிறமான காரியங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார், அது ஒருபோதும் நம்ம பண்ணிடக்கூடாது, அது ஒருபோதும் பண்ணிடக்கூடாது. நம்ம பேசுற வார்த்தைகள் மத்தவங்க பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். ஒருபோதும் அவிசமான வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் தெளிவா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக ஆவியானவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஜீவ தண்ணீரா இருக்கிறார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல. நம்ம ஒருவேளை அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போற மாதிரி இருந்தா, ஒரு வறட்சியான நிலைமை உங்களுக்கு வருதுன்னு இருந்தா, அந்த ஆவியானவரை நீங்க கூப்பிடுங்க. ஜீவ தண்ணீரா வாங்க ஆவியானவரை, வற்றாத நதியாக வாரும் ஆவியானவர் என்று சொல்லி அவரை கூப்பிடுங்க. அந்த ஆவியானவர் உங்க தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, அவர் ஜீவ நதியாக பாய்ந்து விடுவார், அக்கினியா இறங்குவார், பெருங்காற்றாய் பெரும் மழையின் இறைச்சலா அவர் இறங்குகிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நீங்க பார்க்கபடி அன்பானவர்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வனா இருக்கிறார். இந்த 2 நாட்களில் இந்த கர்த்தரை, இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம அவருக்கு துதி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல தெய்வம், நீர் மாறாத தெய்வம், எங்களை உண்டாக்கின தெய்வம், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். ஆமென். எங்கள் தாயின் கருவில் இருந்து எங்களை ஆதரிக்கிற தெய்வம், நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கொடுக்கிற தெய்வம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாங்கள் போகிற பயணம் முழுமையா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பரலோகத்துக்கு வந்து சேரணும் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலை போல பல இடங்களிலே எங்களுடைய வார்த்தையினால ஆண்டவரே, பல இடங்களில் எங்களுடைய அவிசுவாசத்தினால, பல இடங்களில் எங்களுடைய பயத்தினால உங்களை மறந்தது போல மறந்து போகாதபடி ஆண்டவரே, நீங்களோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கை எங்களுக்கு பெருகணும் ஆண்டவரே, எங்களுக்கு பெருகணும் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ண நீங்க சுவாமி, எல்லா பயத்தை நீங்களாக்கி எங்களை ரட்சிப்பீங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரின் சத்தத்தை கேட்டு என்னுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் ஆண்டவர் அழகாக எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறப்பா. இந்த மத்தியான வேளையில இந்த அன்பான திருச்சபைக்காக நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நன்பான திருச்சபை நீங்க நினைச்சுக்கப்பா. இவங்க இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நாங்க போற இந்த பயணத்துல நாங்க இப்படி இருக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அதிகாலையில தேடணும் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்களானா நீங்க அவங்களுக்கு அது உதவி செய்யுங்கப்பா.
ஆவியானவர்கள் இருதயங்களில அந்த அக்கினியை போடுங்க ஆண்டவரே. அந்த அக்கினி பற்றி பிடிக்கட்ட ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களோட நெருங்கி நிற்கணும் ஆண்டவரே. இந்த பயணத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. நாங்க எல்லாரும் கானானுக்குள்ள, பரம கானானுக்குள்ள போகணும். இஸ்ரவேல்ல நிறைய பேர் போகல ஆண்டவரே. அப்பா காலேபும் யோசுவாவும் தவிர ஆண்டவரே பெரியவங்க அத்தனை பேரும் அந்த வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுடைய கீழ்ப்படியாம, அவனுடைய முறுமுறுப்பு, அவனுடைய கழகம், அவனுடைய வாயின் வார்த்தைகளில அவர் செத்து போறாங்க ஆண்டவரே. நாங்க எப்படி இருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். எங்க பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. குடும்பமா வரணும், சபையா வரணும். அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில உங்க கட்டளைய ஆண்டவர் அங்க கை கொள்ளணும். உங்க வார்த்தையை கவனமா கேட்கணும் ஆண்டவர். உங்க நியமங்களை கை கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் உங்களோடு நடக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும் சாமி. அந்த கிருபை எங்களுக்கு தரணும். நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. பலத்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உபவாச வேலையை நீ ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறீர். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.